மகர ராசிக்காரர்களே, இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கன்னா அது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க. தெய்வத்துடைய ஆசை இருந்தால் மட்டும்தான் இந்த வீடியோ உங்கள் கண்ணில் படும். சில மாதங்களாக, ஒரு சில பேருக்கு சில வருடங்களாக எதை தொட்டாலும் நஷ்டமாகவே போயிட்டுருக்குங்க. காரணம் இல்லாமல் காசு செலவாகுது, கண்ணில் படுறவங்க மேலையெல்லாம் கோபம் வருதுங்கன்னு புலம்பிகிட்ருக்கிறது எனக்கு புரியுதுங்க. பல முறை முயற்சி செஞ்சு கூட கிடைக்க வேண்டியது கை கெற்ற தூரத்துலேருந்தும் கை நழுவி போயிட்டுருக்குன்னு நீங்கள் புலம்புறது எனக்கு நல்லா புரியுது. கவலைப்படாதீங்க, உங்க பிரச்சனையை தீர்க்க தான் இந்த வீடியோவை நாங்கள் பதிவிடுறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கிட்டு உங்களுடைய குலதெய்வத்துடைய பேரை கமெண்ட் பாக்ஸில் 3 முறை கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்து நல்ல வாழ்க்கை அமையணும்னு நானும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை தொடங்குறேங்க. மகர ராசி நேயர்களுக்கு வணக்கம். உங்கள் வாழ்வின் இருண்ட பக்கங்கள் முழுமையாக மறைந்து ஒரு ஒளிமயமான புதிய பொற்காலம் இப்பொழுது உங்கள் கண்முன்னே விரிந்திருக்கிறது. இதுவரை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த தீராத சோதனைகள், உங்களை நிலைக்குலையச் செய்த வேதனைகள் மற்றும் வெளியே சொல்ல முடியாமல் மனதிற்குள் புதைத்து வைத்திருந்த துயரங்கள் என அனைத்தும் இனி பனி போல விலகப் போகின்றன. காலம் இவ்வளவு நாட்களாக உங்களை ஒரு செதுக்கப்படாத கல்லாக பாவித்து பல வழிகளை கொடுத்திருக்கலாம். ஆனால் அந்த வழிகள் அனைத்தும் இப்பொழுது உங்களை ஒரு வைரம் போல் ஜொலிக்க வைக்க போகிறது. விதிப்பயனால் நீங்கள் இழந்த அத்தனை செல்வாக்கையும் கௌரவத்தையும், கை நழுவி போன சொத்துக்களையும் மற்றும் தொலைத்த சந்தோஷத்தையும் மீண்டும் ஒருங்கே பெறப்போகும் அந்த அபூர்வமான தருணம் இப்பொழுது கைகூடி வந்திருக்கிறது. உங்கள் ராசிக்குரிய கிரகங்களின் சுழற்சியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்து கொண்டிருக்கும் தசா புத்திகளும் உங்களுக்கு முழுமையாக சாதகமாக மாறியுள்ள இந்த வேளையில் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் இல்லம் தேடி வரப்போகும் அந்த அசுர வளர்ச்சியும் மகிழ்ச்சியான குட் நியூஸ் என்ன என்பது பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் மிக தெளிவாகவும் ஆழமாகவும் பார்க்க போகிறோம். இந்த பதிவை முழுமையாக பாருங்கள், ஏனென்றால் இது உங்கள் நம்பிக்கையை உரமாக்கி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட போகும் ஒரு பொன்னான பதிவாக அமையலாம். மகர ராசி நேயர்களை பொறுத்தவரை நீங்கள் இயல்பிலேயே உழைப்பிற்கு அஞ்சாதவர்கள் மற்றும் எதையும் சாதிக்கும் வரை ஓயாத வைராக்கியம் கொண்டவர்கள். சனி பகவானை உங்கள் ராசி அதிபதியாக கொண்ட நீங்கள் உத்திராடம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதங்கள், திருவோணம் மற்றும் அவிட்டம் 1 பாதம், 2ஆம் பாதம் நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள். நீங்கள் எங்கு சென்றாலும் அந்த இடத்தில் உங்கள் கடின உழைப்பால் ஒரு தனி இடத்தை பிடிப்பதிலும் மற்றவர்களுக்கு முன் மாதிரியாக திகழ்வதிலும் வல்லவர்கள். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக, குறிப்பாக ஏழரசனியின் பல்வேறு கட்டங்களால் நீங்கள் சந்தித்த சவால்கள் உங்கள் உடல் மற்றும் மனநிலையை ஒரு மிகப்பெரிய அளவில் சோதித்திருக்கும். ஒரு போராட்டமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்த நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கை எவ்வளவு பெரிய மாற்றத்தை நோக்கி நகரப் போகிறது என்பதை இப்பொழுது விரிவாக காண்போம். மகர ராசிக்காரர்கள் எதையும் மிக தெளிவான திட்டமிடலோடு செய்ய விரும்புபவர்கள் என்பதால் கடந்த காலத்திலேயே உங்கள் உழைப்புக்கு தகுந்த பலன் கிடைக்காதது உங்கள் மனதை ஆழமாக பாதிச்சிருக்கலாம். ஆனால் அந்த வேதனைகளுக்கு பதில் சொல்லும் விதமாக ஒரு பிரம்மாண்டமான விடியல் இதோ தொடங்கிவிட்டது. உங்களை பொறுத்தவரை உழைப்பு தான் உயிர். அந்த உழைப்பிற்கான உன்னதமான பலனை உலகம் மீண்டும் உங்களுக்கு கொடுக்க போகிறது. நீங்கள் மிகவும் பொறுமையானவர்கள் மற்றும் எதையும் தாங்கும் இதயம் கொண்டவர்கள் என்றாலும் உங்கள் இந்த பொறுமை சில நேரங்களில் மற்றவர்களால் பலவீனம் என்று தவறாக கருதப்பட்டிருக்கும். மற்றவர்களுக்காக அமைதியாக இருந்து காரியங்களை செய்து கொடுத்த உங்களுக்கு அவர்கள் பிரதிபலனாக கொடுத்தது என்னவோ அவமானங்களையும் அலட்சியத்தையும் தான். தன்னுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவர்களுக்கு தெரியாமல் பார்த்து கொள்வதில் நீங்கள் மிகவும் வல்லவர்கள். இதனாலேயே உங்களை பார்ப்பவர்கள் அனைவரும் மகர ராசிக்காரர்களுக்கு என்ன குறைச்சல், அவர்கள் எப்பொழுதும் எவ்வளவு உறுதியாகவும் கல்லை போல பலமாகவும் இருக்கிறார்கள் என்றுதான் நினைப்பார்கள். ஆனால் உண்மையில் உங்கள் மனதிற்குள் இருக்கும் போராட்டமும் உங்கள் லட்சியங்களை ஏற்ற நீங்கள் படும் அவஸ்தைகளும் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியங்கள். உங்கள் கஷ்ட காலத்தில் உங்களை திரும்பி பார்க்க கூட ஆள் இல்லாமல் இருந்திருப்பீர்கள். நீங்கள் தடுமாறி மீண்டும் எழுந்து நிற்க முயற்சிக்கும் பொழுது உங்களை குறை சொல்வதற்கே ஒரு பெரிய கூட்டம் உங்களை சுற்றி தேடி வந்து நிற்கும். உங்களின் மௌனத்தை மற்றவர்களின் அறியாமை என்று தவறாக புரிந்து கொண்டு காலம் எல்லாம் இனி முடிவுக்கு வருகிறது. மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன பேசினாலும் அதையெல்லாம் வெளியே காட்டிக்கொள்ளாமல் அமைதியாக உங்கள் பாதையில் முன்னேறுபவர்கள் நீங்கள். உங்கள் சொந்தக்காரர்களோ அல்லது நண்பர்களோ ஒரு தேவைக்காக மட்டுமே உங்களிடம் வருவார்கள். அந்த தேவை முடிந்த உடனே உங்களை தூக்கி போட்டுவிட்டு சென்று விடுவார்கள். மீண்டும் அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும் பொழுது அதே முகத்தோடு உங்களிடம் வருவார்கள். அவர்கள் உங்களுக்கு செய்த துரோகங்கள் அனைத்தையும் மறந்துவிட்டு மீண்டும் அவர்களுக்கே உதவி செய்து ஏமாறக்கூடிய ஒரு மிகச்சிறந்த மனிதர்
மனிதாபிமான மனது உங்களுக்கு உண்டு. வாழ்க்கையில் எப்படியாவது ஒரு ஸ்திரமான நிலையை அடைந்துவிட வேண்டும் அல்லது உங்கள் குடும்பத்தின் கௌரவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று தினம் தினம் உழைப்பவர்கள் நீங்கள். கடந்த காலகட்டங்களில் ஏதேனும் நல்லது நடக்கும் என்று நீங்கள் எதிர்பார்த்த போதெல்லாம் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றமே மிஞ்சியது. குறிப்பாக உங்கள் பலனை வேறு யாரோ அனுபவித்த போது உங்கள் மனம் எவ்வளவு வலித்திருக்கும் என்பது எனக்கு நன்றாக தெரியும். அந்த வலிகள் அனைத்திற்கும் ஒரு மருந்தாக இனி வரக்கூடிய நாட்கள் அமைய போகிறது. கடந்த காலத்திலேயே நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தை இழந்திருக்கலாம், பணத்தை இழந்திருக்கலாம், அல்லது உங்களுக்கு மிக ரொம்ப நெருக்கமான உறவுகளை கூட இழந்திருக்கலாம். எல்லாவற்றையும் இழந்துவிட்டு நான் மட்டும்தான் தனியாக போராடுகிறேனே என்று வருந்திய காலங்கள் இனி முடிவுக்கு வருகின்றன. இவ்வளவு கஷ்டப்பட்ட பிறகு வாழ்க்கையில் வாழ வேண்டும் என்ற எண்ணமே உங்களுக்கு போயிருக்கலாம். உங்கள் மனதிற்குள் கவலையும் துன்பமும் பாரமாக ஏறியிருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சியை தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். இது அனைத்தும் தெரிந்தும் கூட மற்றவர்கள் என்னவோ பண்ணட்டும் என்று உங்கள் உழைப்பிலை மட்டும் நீங்கள் குறியாக இருப்பவர்கள் நீங்கள். நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கவில்லை, பிறகு ஏன் எனக்கு மட்டும் இந்த சோதனைகள் என்று நீங்கள் கேட்டதற்கெல்லாம் விடை கிடைக்கப் போகிறது. இனி வரக்கூடிய நாட்கள் சூரிய பகவான் ரிஷப ராசியில் பெயர்ச்சியாகிறார். இதில் உங்கள் ராசிக்கு ஒரு மிகப்பெரிய தனலாபத்தையும் குடும்ப ஒற்றுமையையும் வழங்க போகும் பெயர்ச்சியாகும். 2ஆம் வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பது என்பது உங்களுடைய பேச்சில் ஒரு அதிகாரத்தையும் தெளிவையும் கொடுக்கும். இதுவரை உங்களை முடக்கி வைத்திருந்த குடும்ப சிக்கல்கள், கண் சம்பந்தமான உபாதைகள் மற்றும் வராத பழைய நிலுவை பணங்கள் அனைத்தும் இனி வரக்கூடிய நாட்களில் மிக எளிதாக தீரும். சனியுடைய வக்ர நிவர்த்தி மற்றும் உங்கள் ராசி அதிபதியே சனியே வலுவாக இருப்பதாலும் 7 சனியின் இறுதிக்கட்டத்தில் நீங்கள் இருப்பதாலும் இப்பொழுது நீங்கள் ஒரு சுதந்திரமான வெற்றியாளராக பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சியை சந்திக்க போகிறீர்கள். இதுவரை நீங்கள் பட்ட பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் மறைந்து உங்கள் சேமிப்பு முன்னே இல்லாத அளவுக்கு இப்பொழுது உயரத் தொடங்கும். இதுவரை நீங்கள் மற்றவரிடம் உதவி கேட்ட நிலை மாறி இனி மற்றவர்களுக்கு தாராளமாக வாரி வழங்கும் அளவிற்கு ஒரு பொருளாதாரம் பலம் கொண்ட மனிதராக நீங்கள் உயரப் போகிறீர்கள். இந்த மாற்றமானது உங்கள் குடும்பத்தின் ஒட்டுமொத்த கௌரவத்தை ஒரு புதிய உயரத்திற்கு கொண்டு செல்ல போகிறது. நீங்கள் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து பண வரவு உங்களை மலைக்க வைக்கும். புதிய சேமிப்பு திட்டங்கள் மற்றும் சொத்துக்கள் வாங்குவதற்கு இது மிகச்சிறந்த காலமாக இருக்கும். வேலை தேடிக்கொண்டிருக்கும் மகர ராசி இளைஞர்களுக்கு அவர்களின் கடின உழைப்பிற்கும் பொறுமைக்கும் ஏற்ற உயரிய வேலை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக அமையும். குறிப்பாக இரும்பு, எண்ணெய், கனிமம் மற்றும் நிர்வாகத்துறையில் இருப்பவர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும். ஏற்கனவே பணியில் இருப்பவர்களுக்கு நீண்ட நாட்களாக தள்ளிப்போன பதவி உயர்வு மற்றும் பெரிய பொறுப்புகள் தேடி வரும். உங்கள் அர்ப்பணிப்பை உங்களின் மேல் அதிகாரிகள் அங்கீகரிக்கும் நிலை உருவாகும். நீங்கள் ஒரு புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டிருந்தால் அதற்கான முதலீடுகள் மற்றும் பலமான இயந்திரங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகள் எவ்வித தடையுமின்றி அமையும். வியாபாரத்தில் புதிய பொறுப்புகளை ஏற்று லாபத்தை முன்னெடுப்பதும் முன்னே இல்லாத அளவுக்கும் உயர்த்துவீர்கள். பழைய பாக்கிகள் வசூலாகும். கை நழுவி போன பழைய வாய்ப்புகள் மீண்டும் உங்கள் வீட்டு வாசலை தட்டும். வேலையில் இருந்த மறைமுக போட்டிகள் விலகி நிம்மதி பிறக்கும். குறிப்பாக தொழில்நுட்பம் சார்ந்த தொழில்கள் மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். குடும்ப வாழ்க்கையில் நிலவி வந்த குழப்பங்கள் மற்றும் சண்டைகள் ஒரு முடிவுக்கு வரும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த தேவையற்ற வாக்குவாதங்கள் மற்றும் புரிதலில் இருந்த இடைவேளை மறைந்து மீண்டும் அந்யோன்யம் பிறக்கும். நீண்ட நாட்களாக பிரிந்திருந்த உறவுகள் உங்களை நாடி வருவார்கள். திருமண தடையால் மனம் உடைந்தவர்களுக்கு தகுந்த மற்றும் பொறுப்பான வாழ்க்கை துணை அமையும். நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியத்திற்காக காத்துற்றிருக்கும் தம்பதிகளுக்கு நல்ல செய்திகள் சேரும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் இருந்த சிக்கல்கள் நீங்கி உங்களுக்கு சேர வேண்டிய நியாயமான பங்கு கௌரவமாக சேரும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் வார்த்தைக்கு தனி மரியாதை கூடும். உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் இப்பொழுது உங்கள் வளர்ச்சியை கண்டு வியந்து போவார்கள். பிள்ளைகளின் கல்வி மற்றும் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டு அவர்கள் மூலம் மகிழ்ச்சி பெருகும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் கோலாகலமாக நடக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நீண்ட நாட்களாக உங்களை வாட்டி வதைத்த மூட்டுவலி, கால்வலி மற்றும் அதிகப்படியான உழைப்பால் ஏற்பட்ட மன அழுத்தம் போன்றவை உங்களுக்கு படிப்படியாக குறைய தொடங்கும். குறிப்பாக ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு உங்கள் உடலில் ஒரு புதிய சக்தியையும் புத்துணர்ச்சியையும் உணர்வீர்கள். உங்களை வீழ்த்த நினைத்த எதிரிகளின் சூழ்ச்சிகள் உங்கள் பொறுமையின் முன்னால் தவிடுபொடியாகும். அவர்கள் உங்கள் வளர்ச்சியை கண்டு அஞ்சும் நிலை உருவாகும். சமூகத்தில் உங்கள் செல்வாக்கு முன்னே
இல்லாத அளவிற்கு உயரும். அந்தஸ்தில் நீங்கள் கற்பனை செய்ததை விட உயரமான இடத்திற்கு செல்ல போகிறீர்கள். அரசு வழியில் வரவேண்டிய சலுகைகள் மற்றும் பண பலன்கள் விரைந்து கிடைக்கும். நீண்ட தூர பயணங்கள் மற்றும் புனித யாத்திரைகள் செல்லும் கனவுகள் இப்பொழுது நனவாகும். இவ்வளவு நட்பலன்கள் உங்களை தேடி வரப்போகும் இந்த நேரத்தில் உங்கள் அதிர்ஷ்டத்தை இன்னும் பலப்படுத்திக் கொள்ள சில எளிய பரிகாரங்களை செய்ய வேண்டும். மகர ராசிக்கு அதிபதி சனி பகவான் என்பதால் சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேயரை வழிபடுவதும் ஆஞ்சநேயருடைய சாலிஷா கேட்பதும் உங்கள் மன உறுதியை பல மடங்காக அதிகரிக்கும். இனி வரக்கூடிய நாட்களில் மாதந்தோறும் வரும் முதல் சனிக்கிழமையன்று அருகில் உள்ள கோவிலுக்கு சென்று எல் தீபம் ஏற்றி வழிபடுவது மிகச்சிறந்த பலனை தரும். மேலும் சனிக்கிழமைகள் தோறும் ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் காப்பு சாற்றி வழிபடுவது உங்கள் தடைகளை நீக்கி வெற்றியை தரும். பசுக்களுக்கு பழங்கள் அல்லது அகத்திக்கீரை வழங்குவது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். உங்களால் முடிந்தால் சனிக்கிழமைகள் அன்று ஏழைகளுக்கு அன்னதானம் அல்லது கருப்பு நிற வஸ்திரங்களை தானமாக வழங்குங்கள். இது உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக தோஷங்களை நீக்கி யோகத்தை நிலைநிறுத்தும். தன்னம்பிக்கையை மட்டும் எக்காரணம் கொண்டும் கைவிடாதீர்கள். இதுவரை நீங்கள் இழந்த அத்தனை நிம்மதியும் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு திரும்ப கொடுக்க போகிறது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. இது மகர ராசிக்காரர்களுக்கான ஒரு மாபெரும் பொற்காலம் என்றேதான் சொல்ல வேண்டும். உங்களை சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களை கடந்து நேர்மறையான பாதையில் நீங்கள் பயணிக்க வேண்டிய நேரம் இது. இதுவரை நீங்கள் பட்ட அவமானங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் காத்து கொண்டிருக்கிறது. உங்கள் கனவுகள் ஒவ்வொன்றாக நனவாவதை நீங்கள் கண்முன்னே காண்பீர்கள். உங்கள் கடின உழைப்பிற்கும் உங்கள் பொறுமைக்கும் இறைவன் கொடுத்த மாபெரும் பரிசுதான் இந்த மாற்றம். உங்களின் விடாமுயற்சிக்கு இனி எக்காலத்திலும் தோல்வியே கிடையாது. வேலை பளு காரணமாக நேரம் தவறி உணவு உண்ண வேண்டியிருக்கும். வயிறு தொடர்பான கோளாறுகள் ஏற்பட்டு நீங்கும். கை கால் வலி, உடல் சோர்வு உண்டாகலாம். அக்கம் பக்கத்தில் இருப்பவரிடம் சில்லறை சண்டைகள் ஏற்பட்டு சரியாகும். கௌரவம் பாதிக்கும்படியான சூழல்கள் வரலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்கள் மேல் அதிகாரிகளுடன் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். குடும்பத்தில் இருப்பவர்களால் திடீர் பிரச்சனைகளும் அதனால் வாக்குவாதம் போன்றவை உண்டாகும். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம். விட்டு கொடுத்து செல்வது நல்லது. சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து வெளியில் தங்க நேரலாம். பெண்களுக்கு வீண் அலைச்சல், வேலை பளு ஆகியவை அதிகரிக்கும். வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். மாணவர்களுக்கு அடுத்தவரை பற்றிய விமர்சனங்களை தவிர்த்து கல்வியில் கவனம் செலுத்துவது நல்லதுங்க. மகராசி நேயர்களே, பொருளாதார வசதிக்கு குறைவு இருக்காது. செலவுகள் ஏற்பட்டாலும் சமாளிச்சிருவீங்க. நெருங்கிய உறவினர்களிடம் பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு நல்ல இடத்தில் திருமணம் நிச்சயமாகும். நீண்ட நாட்களாக சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்வீர்கள். சிலருக்கு வாழ்க்கை துணை வழி உறவினர்கள் மூலம் பணவரவுக்கும் பொருள் சேர்க்கைக்கும் வாய்ப்பு இருக்குங்க. வேலைக்கு செல்பவர்களுக்கு அலுவலகத்தில் உற்சாகமான சூழலே காணப்படும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கும் சாத்தியம் உண்டு. வியாபாரத்தில் புதிய முதலீடுகள் இப்பொழுது வேண்டாம். சக வியாபாரிகளின் பேச்சை கேட்டு புதிய முயற்சிகளிலும் எதிலும் ஈடுபட வேண்டாம். பங்குதாரர்களின் ஆதரவு மனதுக்கு ஆறுதலாக இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு அதிக பொறுப்புகளால் உடல் அசதி உண்டாகும். அலுவலகத்துக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலக சூழல் உற்சாகம் தருவதாக இருக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் மிக லாபமான பலன்களே கிடைக்கும். சில இடங்களில் வேலையில் சிறு போராட்டங்கள் உண்டாகும். சில நேரங்களில் இடங்களில் நேரம் பார்க்காமல் உழைக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். உத்தியோக ரீதியாக புதிய பொறுப்பு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் விரைவாக நடக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரித்து உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய முயற்சிகளில் துணிச்சலாக ஈடுபடலாம். குடும்பத்தில் இருந்து வந்த சிரமங்கள் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். பிள்ளைகளால் நிம்மதி உண்டாகும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் உங்களின் வேலை பொறுமையுடனும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். பதவி மாற்றம், ஊதிய அதிகரிப்பு கிடைக்க வாய்ப்பு அதிகம். வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய தொழில்நுட்பத்தின் மூலம் அபிவிருத்தி ஏற்படும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் பொருட்களை கவனமாக பார்த்து கொள்வது நல்லது. அடுத்தவருடன் சில்லறை சண்டைகள் ஏற்படலாம். வயிறு தொடர்பான நோய் ஏற்படலாம். பண வரத்து இருக்கும். பயணங்கள் மகிழ்ச்சி தருவதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருப்பவர்கள் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். எதிர்பார்த்தபடி பழைய பாக்கிகள் வசூலாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையை தரும். அடுத்ததா திருவோண நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்பாடுகள் உங்களுக்கு கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம். அனுசரித்து செல்வது நல்லது. கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு பின்னர் நீங்கும். பிள்ளைகள் முன்னேற்றத்திற்காக பாடுபடுவீங்க. காரிய தடையால் மனக்குழப்பம்
டென்ஷன் உண்டாகலாம். பணவரத்து இருக்கும். மாணவர்கள் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து செல்வது நல்லது. மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். அடுத்ததா அவிட்ட நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் தடை தாமதம் வீண் அலைச்சல் இருக்கும். கவனமாக செயல்படுவது நல்லது. மன அமைதி உண்டாகும். எல்லோரும் உங்களிடம் அன்புடன் நடந்து கொள்வார்கள். திட புத்தியும் பல வழிகளில் உழைத்து சம்பாதிக்கும் திறமையும் மேலோங்கும். பண வரத்து எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடிப்பீர்கள். எதிலும் கவனமாக இருப்பது நல்லது. அக்கம் பக்கத்தினரிடம் சில்லறை சண்டைகள் உண்டாகலாம். எதையும் சமாளிக்கும் மனநிலை ஏற்படும். எனவே உங்கள் வாழ்வில் ஒரு புதிய பொற்காலத்தின் தொடக்கம் புள்ளியாக அமையும். எதற்கும் அஞ்சாதீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். வெற்றி தேவதை உங்கள் வாசலில் வந்து நிற்கிறார். இனி வரும் நாட்கள் உங்களுக்கு வசந்த காலமாகவே அமையும். அடுத்த ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு.